कं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपःप्रकरणोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயமான தியான யோகத்தை நான் பார்த்து வருகின்றோம். இந்த தியான யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் 4 தலைப்புகளின் கீழ் பேசுகின்றார். அதில் முதல் தலைப்பு பகிரங்க சாதனம், 2வது தலைப்பு அந்தரங்க சாதனம், 3வது தலைப்பு தியானத்தினுடைய தன்மை, தியானத்தினுடைய விஷயம், அதாவது சுரூபம், 4வது தலைப்பு தியானத்தினுடைய பலன். நம்ம பார்த்துட்டோம். இந்த 20, 21வது ஸ்லோகத்தில் தியானத்தினுடைய பலனை கூறுகின்றார். எவனுடைய மனமானது அடக்கப்பட்ட அல்லது முறைப்படுத்தப்பட்ட மனம் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். இந்த 20வது ஸ்லோகத்தில் தியானத்தினுடைய நிதித்தியாசனத்தினுடைய பலனை கூறுகின்றார். முறைப்படுத்தப்பட்ட மனம் எத்திர உபரமதே சித்தம்னு 20வது ஸ்லோகத்தில் நம்ம ஆரம்பித்தோம். எத்திர அப்படின்னா எப்பொழுது, உபரமதே சித்தம், உபரமதே சித்தம் அப்படின்னா எப்பொழுது உன்னுடைய மனமானது நிலை பெற்று அடக்கப்பட்டு இருக்கின்றதோ. எதனால? யோக சேவையா, தியான யோக பயிற்சியினால். நிருத்தம்னு அடக்கப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட மனம் எப்பொழுது உன்னுடைய மனமானது நிலை பெற்று இருக்கின்றதோ யோக பயிற்சியினால் சொல்றார். இந்த இடத்துல யோகம்னா தியானத்தினுடைய பயிற்சியால் அடக்கப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட மனம் என்று கூறுகின்றார். உபரதி அப்படின்னா வெளி விஷயங்களிலிருந்து விலக்கி, அனாத்ம உலக மாயையிலிருந்து உன்னுடைய மனமானது விலகி எப்பொழுது மாயைக்கும் அப்பாற்பட்ட, மாயைக்கும் அதிபதியான, மாயைக்கு இயங்குகின்ற, மாயை எதனால் இயங்குகின்றதோ அந்த ஆத்ம தத்துவத்தில் சொல்றார். அந்த ஆத்ம தத்துவத்தில், அந்த பிரம்ம தத்துவத்தில் உன்னுடைய மனமானது எப்பொழுது நிலைபெற்று இருக்கின்றதோ அதே இதனுடைய பொருள். எப்படிப்பட்ட மனம்? தியானத்தில் பகவானுடைய பெயரை உபாசனையை செய்து, அதாவது அந்தரங்க சாதனைகளையும் செய்து பகிரங்க சாதனைகளையும் செய்து எப்பொழுது உன்னுடைய மனம் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெற்று இருக்கின்றதுன்னு சொல்கிறார். இந்த இடத்துல நிலை பெற்று இருக்கின்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்மஸ்வரூபத்தை மனதிலே நினைத்தல். எப்படி உருவக்கடவுளை மனதிலே அவர்களுடைய உருவங்களை நினைத்து நம்ம வழிபடுகிறோம். உருவங்களை சகுன பிரம்ம தியானம் அப்படிம்பாங்க. சகுனம்னா உருவத்துடன் கூடியது நினைத்து நாம் வழிபடுகின்றோம் என்றால் பூஜைகள், பஜனைகள், பிரார்த்தனை எல்லாமே சேரும். அது மாதிரி இந்த இடத்துல ஆத்ம தத்துவத்தை எவன் தியானிக்கின்றானோ என்றால் என்ன? இந்த இடத்துல ஆத்ம தத்துவமானது சச்சித் ஆனந்த சுரூபமாக தன்னை எவன் தியானிக்கின்றானோ. அதனை எப்படி அதை இதில் எதிர் தெரியுது? 2வது சொல்கிறார்.
எத்திர ச ஏவ ஆத்மனாத்மானம் சொல்றார். எத்திர ச ஏவ ஆத்மானம் அனாத்மானம் சொல்றார். இந்த இடத்துல ஆத்மானம் ஆத்மனா ஆத்மானம் ஆத்மனா தன்னை ஆத்மானம் தன்னை பஷ்யன் கண்டு தன்னை தான் கண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை இந்த இடத்துல தன்னைனா ஆத்மாவை கண்டு ஆத்மாவை உணர்ந்து பஷ்யன் உணர்கின்றான். நிலை என்ன? ஆத்மனி துஷ்யதே தன்னிலேயே பயிற்சி அவன் அடைகின்றானோ. எப்பொழுது தியான பயிற்சியினால் மனமானது ஆத்மாவில் ஆத்ம தத்துவத்தில் நிலை பெற்று இருக்கின்றதோ, மேலும் எப்பொழுது தன்னால் தன்னை கண்டு தன்னிடமே மகிழ்ச்சியை அடைகின்றானோ சொல்றார். அடுத்த சுலோகத்தில் தொடர்கின்றது. அதில் சொல்ற எப்பொழுது உன்னுடைய மனமானது ஆத்ம தத்துவத்தில் உன்னுடைய மனமானது நிலை பெற்று இருக்கின்றதோ, நீ இதே மோட்சங்கிறது. அப்போ இதிலிருந்து என்னுடைய பலன் என்ன? அப்பொழுது நீ துயரத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து நீ விடுதலையை அடைவாய். இது நான் ஆத்மா, நான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றேன், நான் இருத்தல் ஸ்வரூபமாக இருக்கின்றேன், நான் எங்கும் நிறைந்திருக்கின்றேன் என்று ஆத்மாவை பற்றி சிந்தித்தல். இதில் வேதாந்தத்தில் நம்ம இதை கேட்டிருக்க வேண்டும். அதாவது வெளி விஷயங்களிலிருந்து அடக்கப்பட்ட மனம் ஆத்ம விஷயத்தை எப்பொழுதும் ஆத்ம சமாதியில் இருக்கின்ற மனம் சொல்றார். இந்த சுலோகத்தில் ஜீவன் முக்தி லட்சணத்தை சொல்றார். 1வது வரியில் 1 லட்சணத்தை சொல்றாரு, 2வது 2 லட்சணத்தை இதில் சொல்றாரு. ஆத்மனாத்மானம் தன்னில் தான் இன்புற்று இருத்தல் அப்படின்னா என்ன? எந்த சூழ்நிலைகளையும் ஆத்ம ஞானத்தை நீ அடைந்தால் உனக்கு எந்த மனதிலே வருகின்ற சம்சாரமானது வராது. எல்லா சம்சாரமும் ஓய்ந்து விடுகின்றது. எப்போ? இந்த இடத்துல எத்திரேனா எப்போ, எந்த சமயத்தில், எப்பொழுது உன்னை நீ பார்க்கிறாய், உன்னை ஆத்ம தத்துவமாக நீ பார்க்கின்றாயோ. அதாவது ஆத்மனான சச்சிதானந்த ஆத்மாவாக தன்னை பிரம்மமாக நீ எப்பொழுது பார்க்கின்றாயோன்னு சொல்கிறார். அதே தத்துவமசி அகம் பிரம்மஹ அஸ்மி அவனுடையதே சொல்லணும். அவன் எப்படிப்பட்ட ஆனந்தத்தை அடைகின்றான்ங்கிறது அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார். அப்போ மன நிறைவுதான் தன்னில் தான் இன்புற்று இருத்தல்னா என்ன? ஆத்ம தரிசனம் சொல்கிறார். அந்த வெளி விஷயங்களில் உன்னுடைய மனமானது பாதிக்காமல் எப்பொழுது இருக்கின்றதோ, எப்பொழுது மனிதரிடத்திலும் பொருள்களிடத்திலும் நீ குறையை காணாமல் இருக்கின்றாயோ. மற்றவர்களிடம் நம்ம பொறாமப்படுறோம், மற்றவர்களுக்கு நம்ம மற்றவர்களை குறித்து நம்ம துயரப்படுகிறோம் அப்படின்னா அந்த சக்தியை நம்ம மற்றவரிடம் கொடுத்து விட்டோம் என்று பொருள். அந்த சக்தியை நம்ம மற்றவரிடம் கொடுத்து விட்டோம். அது எத்திரச்ச ஏவ எந்த மோட்சத்தில் தன்னிலேயே அவன் மனதினால் ஆத்மானம் பரமாத்மாவை எல்லா இடத்திலும் உள்ள ஆத்மாவை எவன் பார்க்கின்றானோ, தன் சுரூபத்தை எவன் பார்க்கின்றானோ, தன்னிடத்துல தான் ஆத்மா இருக்கு, நானே ஆத்மா. அந்த பரமாத்மாவினுடைய சொரூபமும் என் சொரூபமும் அந்த பிரம்ம தத்துவமும் அந்த ஆத்ம தத்துவமும் ஒன்று. என்னுடைய உடலுக்குடைய அடிப்படையில் பார்த்தால் அந்த பிரம்ம தத்துவத்துக்கு அந்த கடவுளுக்கு ஆத்மா என்று பெயர். எல்லாருடைய உடலினுடைய அடிப்படையில் பார்த்தால் அந்த பிரம்ம தத்துவத்துக்கு அந்த ஆத்ம தத்துவத்துக்கு பரமாத்மா என்று பெயர். ஆத்ம தத்துவத்தினுடைய சைதன்யத்தினுடைய அடிப்படையில் நானும் பிரம்மனும் ஒன்று. அது துவம் அசி அகம் பிரம்மஹ அஸ்மி. இந்த இடத்துல எதை சொல்றாரு? நிதித்தியாசனத்தை சொல்றாரு. காற்றில்லாத திசையில் வைக்கப்பட்ட தீபம் போல எப்போது உன்னுடைய சுத்தமானது
அசைக்காமல் ஆத்ம தத்துவத்திலேயே இருக்கின்றதோ சொல்கிறார். இந்த இடத்துல முறைப்படுத்தப்பட்ட மனம்னா என்ன அர்த்தம்? கர்ம அனாசிரதக கர்ம பலம், கர்ம யோகத்தின் மூலமாக, இறைவனுக்கு அர்ப்பணத்தின் மூலமாக, பக்தியின் மூலமாக அமைதி அடைந்த மனம், பயிற்சி செய்த மனம், உபாசனையின் மூலமாக இறைவை நினைத்து வழிபட்டு ஜபம் செய்து முறைப்படுத்தப்பட்ட மனம் ஞானயோகத்தின் மூலமாக எப்பொழுது உன்னுடைய ஆத்ம தத்துவத்தை நினைக்கின்றதோ, அல்லது உபாசனையின் மூலமாக முறைப்படுத்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட உன்னுடைய மனமானது நிதித்தியாசனத்தின் மூலமாக ஞானயோகத்தில் கேட்ட விஷயங்களை உன்னுடைய மனமானது எப்பொழுது சமாதி நிலையில் தன்னில் தான் இன்புற்று இருக்கின்றதோ சொல்கிறார். தன்னில் தான் இன்புற்று இருக்கும், அப்பொழுது நீ உன்னிடத்தில் நீ சந்தோஷத்தை அடைவாய். ஆத்மனா விருத்தி ரூபமான ஆனந்த ஸ்வரூபத்தை நீ அடைவாய்ங்கிறார். விருத்தி ரூபமான ஆத்மனா மனதில் எல்லாமே நம்ம மனதில் தான் அடையக்கூடியதுன்னு சொன்னால், இந்த இடத்துல நான் ஒரு இடத்த அடையிறது மாதிரி இல்லை. நான் போய் ஒரு இடத்த அடையணும் அப்படின்னு பிசிக்கலி அல்ல, மென்டலி அடையக்கூடியதுன்னா என்ன? 10th மேன், நானே அந்த அடைபவனாக இருக்கின்றேன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. அந்த பானைங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது அந்த விருத்தி என்ன ரூபமானது? பானை ரூபமாக ஆகின்றது. அது மாதிரி இந்த இடத்துல விருத்தி முழுவதும் ஆத்மஸ்வரூபமாகவே, அந்த எண்ண வடிவமாகவே ஆகிவிடுகின்றது. ஆத்ம சச்சிதானந்த ஸ்வரூபமே அந்த விருத்தியாக மாறுகின்றது. நம்ம விருத்தி எண்ணங்கள் முழுவதும் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்றது. எங்கும் ஜோதிமயமாக விளங்குகின்ற பரமாத்மாவை சைதன்ய ஸ்வரூபத்திலேயே அவன் பார்க்கின்றான். தன் சைதன்ய ஸ்வரூபமாக எல்லா இடத்திலும் அவன் பார்க்கின்றான். இதுதான் மோட்சம். அது யோக சேவையா அப்படிங்கிறார். யோக சேவைனா என்ன? மனதை தொடர்ந்து பயிற்சியின் மூலமாக, ஆத்ம பயிற்சி, நிறைய பயிற்சி சொல்லுவாங்கள்ல, நம்ம இந்த இடத்துல ஆத்ம பயிற்சியின் மூலமாக மனம் தன்னை பரமாத்மாவாக அறியும் பொழுது மற்றவரிடத்திலும் அதிருப்தியானது குறைவானது இல்லை. இந்த மற்றவரிடத்தில் அதிருப்தி எதனால் வருது? மற்றவரிடத்தில் குறை, நம்மிடத்தில் குறை உண்டு. நம்முடைய மனமானது நிறைக்கவில்லை. நம்முடைய மனமானது சம்சாரத்தில் இருந்தால் மற்றவரிடத்திலும் குறையை காணும். மற்றவரிடத்தில் நம்முடைய மனமானது குறையை காணும் என்று கூறுகின்றார். 7 லட்சணங்கள் இதில் கூறுகின்றார். இந்த இடத்துல முதல் லட்சணம், முதல் ஸ்லோகத்தில் தன்னிடத்தில் தான் யோக சேவையா, தியான பயிற்சியின் மூலமாக அடக்கப்பட்ட மனம். 2வது லட்சணம் தன்னிடத்தில் தான் இன்புற்று இருக்கின்ற மனம். அந்த மனம் எதில் அடங்குகின்றது? அவனுடைய மன நிறைவு எப்படிப்பட்ட நிறைவு? அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். 21வது ஸ்லோகம். சுகமத்தந்திகம் யத்தது சுகமத்யந்திகம் யத் புத்திஹி புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் சிதச்சலதி தத்வதஹ ஸ்திதச்சலதி தத்வதஹ. இந்த இடத்துல அப்படி மன நிறை ஆத்ம சுகமானது, அந்த ஆத்ம தத்துவமானது எப்படிப்பட்ட சுகம்? ஆதி அந்தமில்லாத சுகம், குறையாத சுகம். அதுவும் சொல்றார். சுகம் ஆத்யந்திகம் யத்தது சுகம் ஆத்யந்திகம் யத்தது புத்திக்ராஹ்யமதீந்திரியம்
இடத்துல எத்திரனா எப்பொழுது, அயம் இவன், சுகம் சுகத்தை, ஆத்யந்திகம் அப்படின்னா அளவற்றது, வரையறைக்கு உட்படாதது, எங்கும் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. எத்தது அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது வரியில் எத்திர இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் வரி 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 அர்த்தம் பார்த்தா எத்திர எப்பொழுது, அயம் இவன், ஆத்யந்திகம் அளவற்ற, அதீந்திரியம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட, புத்தி கிராக்கியம், புத்தி கிராக்கியம்னு அந்த இடத்துல என்ன, புத்தியினால் கிரகிக்கக்கூடியதுமான சுகம், சுகமானது எதுவோ தத் அதை வேத்தி அறிகிறானோ. எத்திரச்ச மேலும் எப்பொழுது, ஸ்திதக அதில் நின்றவனாய், தத்வதக தன் உண்மை நிலையிலிருந்து, ந ஏவ சலதி ஒருபொழுதும் விலகுவதில்லையோ. ஆத்ம தத்துவத்திலிருந்து எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட நிலையிலும் எவனுடைய மனமானது விலகுவதில்லையோ, ஸ்திரமாக இருக்கின்றதோ. அந்த சுலோகத்தினுடைய சாரம், எப்பொழுது இவன் அளவற்றதும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதும் புத்தியினால் கிரகிக்கக்கூடியதுமான சுகம் எதுவோ அதை அறிகிறானோ, மேலும் எப்பொழுது அதில் நின்றவனாய் தன் உண்மை நிலையிலிருந்து விலகுவதில்லையோ அப்பொழுதுன்னு அடுத்த சுலோகத்தில் வரும். ஆக இந்த இடத்துல சுலோகத்தினுடைய சாரம், இந்த மோட்சத்தினுடைய லட்சணம் இந்த ஆத்மாவை அறிந்தவனுடைய மனநிலையில் அனுபவிக்கின்ற சுகமானது இது சொல்லப்படுகின்றது. மூணாவது லட்சணம் என்ன, ஆத்யந்திகம் சுகம், முழுமையான முதல் வரி சுகம் ஆத்யந்திகம், ஆதி முடிவு தொடர்பும் முடிவும் அற்றது. தொடர்பும் முடிவும் அற்றது. நம்ம அனுபவிக்கிற சுகமெல்லாம் என்ன, தொடக்கமும் முடிவும் உடையது. இப்போ ஏதாவது ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம்னா அந்த பொருள் பார்ப்பதிலிருந்து தொடங்குகின்றது. அந்த பொருளை பார்க்கவில்லை என்றால் அது மறைந்துவிடும். இப்போ ஒன்று சாப்பிட்றோம்னா சாப்பிட தண்ணி சுகம், சாப்பிட்ட பின்பு சுகம் இல்லை. இளநீர் குடிக்கிறோம், இளநீரை குடிக்கும் பொழுது ஒரு சுகம், அது குடிக்கும் பொழுதே அது கரைகின்றதே என்ற துக்கம் கலந்தது. இளநீர் குடித்தவுடன் துயரமானது போகின்றது. லட்டை பார்க்கும் பொழுது சுகம், லட்டை சாப்பிட்ட உடனே அந்த அடுத்த சுகம்.